டிவிகே கேண்டிடேட்ஸ் அறிமுக நிகழ்ச்சி இங்க இருக்கிற அந்த தாஜ் கோரமண்டல் நடந்தது. தாஜ் கோரமண்டலுக்கு வெளியில பாருங்க எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுவோம். விஜய் பார்க்க தான் வந்திருக்கோம். 2 மணி நேரமா நின்று வெளியில காமிக்க மாட்டாங்களே, அது கஷ்டமா இருக்கு. இப்போ இது போட்டு வந்து நிக்கிறோம் பாரு. வேலை விஷயமா வந்தீங்களா? வேலை விஷயமா இல்ல, அவரை பார்க்க தான் வந்தோம். எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க அம்பத்தூர்ல இருந்து வந்துரும். அம்பத்தூர்ல இருந்தா? அம்பத்தூர் கல்லிக்கு போவோம். அம்பத்தூர்ல இருந்து கிளம்பி இங்க அவர் பார்க்கலாம்னு வந்திருக்கீங்களா? கட்சியில இருக்கீங்களா? கட்சியில இல்ல, பிடிக்கும் அவர் ரொம்ப, அதுல பார்க்க வந்தேன். என்ன வயசா இருக்கு? எனக்கு 62 ஆகுது. 22. வேற என்ன? ஓட்டு யாருக்கு? அவரு தான், வேற யாரு? எத்தனை பேர் உங்க வீட்டுல? வீட்டுல நாங்க 13 பேர் இருக்கிறோம். 13 ஓட்டா வருது. 2 பிள்ளைங்க, மருமக, பேத்திங்க, தம்பி பொண்ணு எல்லாம் இருக்காங்க. ஒரு பக்கம் ஸ்டாலின், ஒரு பக்கம் எடப்பாடி இருக்காரு. அவங்களுக்குலாம் இல்லையா? என் பிள்ளைங்க பேரனுங்களாம் ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு தான் போடணும். போட்டு இதாச்சுல, சரி போட்டு பார்க்கலாம். ஏன் விஜய் ஓட்டு? அவர் சொல்ற ஸ்கீம்ஸ்க்காகவா இல்ல அவருக்காகவா? அவருக்கோசம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கீம்லாம் பிள்ளைங்களுக்கு தெரியாது இல்லை எதுவுமே. சின்ன பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்டு 18 வயசு வரைக்கும் யூஸ் பண்றதுல பிள்ளைங்களுக்கு கூட போட வேண்டும். நம்ம பேச்சுங்க பிள்ளைங்க மதிக்கிறாங்கல்ல, பிள்ளைங்க பேச்சு நம்ம மதிக்கணும். அதெல்லாம் நம்ம தெரியாது, பண்றாலும் படிப்பு வாசனை கிடையாது, தெரியாது. நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? தம்பி பொண்ணு அவங்க தான் கூப்பிட்டு வந்துட்டாங்களா? அவங்க பார்க்க வந்தாங்க. ஆமா, அவங்க தனியா. ஆமா, அவங்க 8 மாசம் ஆகுது. இது போன்றீங்க இடுப்பு உடைஞ்சிருக்கா? அதோட ஏமா வந்தீங்க? கூட்டம் வந்து என்ன பண்ணுவீங்க? போட்டோ வந்ததை நிக்கிறாங்க, போலீஸார் பாத்துட்டு போறாங்க. நீங்கம்மா என்ன பண்றீங்க? காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறீங்களா? ஆமா, இத ஃபர்ஸ்ட் ஓட். இதான் ஃபர்ஸ்டா? ஆமா. என்ன கட்சிக்கு? டிவிக்கே தான். டிவிகே தான். யார் கேண்டிடேட்? தொகுதி எது? புரியல. எந்த தொகுதியில இருந்து வரீங்க? அம்பத்தூர் தான். அம்பத்தூர். ஏன் விஜய் ஓட்டு? பிடிக்கும். விஜய் ஃபேனா. என்ன படத்துல இருக்கீங்க? கில்லி. கில்லில இருந்து. விஜய் போயிட்டு நிறைய எத்தனை பேர் உங்க வீட்ல விஜய் ஃபேன்? எங்க வீட்ல ஃபர்ஸ்ட் என் அக்கா, அப்ப நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் தான். ஃபுல் ஓட் அவங்க. அவர் தான் ஓட்டா? அவர் எங்க நிக்கிறாரு தெரியுமா? விஜய் எந்த இடத்துல? டிவி போய் 15 நாள் ஆகுது பண்ண. அத்தானே பாத்துக்க போறேன். பொண்ணு வீட்டுக்கு வாங்கி வந்து அப்படி சரி சொன்னாங்க. நீங்க தான் கூப்பிட்டு வந்தீங்க அவங்க விஜய் பாக்க? அவங்க தான் என்ன கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க கேட்டா அவங்களேன்றாங்க, நீங்க கேட்டா அவங்க. இல்ல, என்னை விட அவங்க தான் ஃபர்ஸ்ட். அப்படியா? காலேஜ்ல தான், உங்க காலேஜ்ல யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? விஜய் ஃபேன்ஸ் தான். அஜித் விஜய் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே விஜய்க்கு தானே போடுவாங்க. அஜித் ஃபேன்ஸ்? அஜித் ஃபேன்ஸுமே போடுவாங்க. என்ன சிம்பிள்? புரியுது. விஜய் சிம்பிள் என்ன தெரியுமா? அது தெரியாமையே வந்திருப்பேன். எங்க இருந்து வந்தீங்க? இங்க வீடு வளசரவாக்கம், தொகுதி வந்து திருப்பூர் வடக்கு. திருப்பூர் வடக்கு. ஒர்க்குக்காக சென்னையில? ஒர்க்காக சென்னையில ஐடில ஒர்க் பண்றேன். இன்னைக்கு இங்கதான் வேலை விஷயமா வந்தீங்களா? இல்ல பாக்கலாம் தான். விஜய் பார்க்கலாம் சார். விஜய் வராருன்னு எப்படி தெரியும்? எப்படி கூட தெரியாம இருக்கும். விஜய் ஃபேனா நீங்க? சின்ன வயசுல இருந்தேவா? எலெக்ஷனுக்கு எப்படி ஊருக்கு போவீங்களா? ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பா. டிக்கெட்லாம் போட்டாச்சா? போட்டாச்சு. எத்தனை ஓட்டு உங்க வீட்டுல? எங்க வீட்டுல 6 ஓட்டு. சார் 6 பேர். சார் அங்க யாரு வேட்பாளர்? சத்யபாமா அவங்கள அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓட்டு விஜய்க்காகவா இல்ல அவங்களுக்காகவா? அதாவது விஜய் சாருக்கு தான். விஜய்க்காக ஓட்லாம் இருக்கு. பட் எந்த அளவுக்கு அவருக்கு ரிசல்ட் எப்படி ஃபேவரா இருக்கும்னு பாக்குறீங்க? அதான் ப்ரோ, நெக்ஸ்ட் 25 டேஸ்ல தான் அது தெரியுமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கிரவுண்ட் எப்படி இருக்கு? கிரவுண்ட்ல வந்து விஜய் பத்தி என்ன பேசிக்கிறாங்க? சப்போர்ட் இருக்கு. சப்போர்ட் நல்லா இருக்கு. அந்த சேஞ்ச் பார்க்க முடியுது நம்மளால. இல்லைன்னா நமக்கு இவ்வளவு விசிபிளா தெரியாது வெளியே. நல்ல சேஞ்ச் இருக்கு பாப்போம். ஒரு ஆல்டர்னேட்டிவா அப்படி பாக்குறாங்களா? ஆமா. அவர் பேசுற விஷயங்கள் அரசியலுக்கு அவரை பிடிக்கும், ரைட்டு. அவர் என்ன அரசியல பேசுறாருன்னு நம்ம பார்க்கணும். இல்ல, அது களத்துல கரெக்டா எடுபட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் அந்த சப்போர்ட் ரெஃப்ளெக்ட் ஆகுது. ரீசெண்டா சில இஷ்யூஸ் எல்லாம் அவரை பத்தி எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்றாங்களா? கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல, நம்ம தவிர்த்திட முடியாது. ரீசெண்டான இஷ்யூஸ் எல்லாமே இருக்கு. பட் அதை தாண்டி சப்போர்ட் இருக்கு. சப்போர்ட்ல வந்து பெருசா குறைஞ்ச மாதிரி தெரியல. உங்க சமயம் சேனல்ல எல்லாம் நீங்களாம் போறதுலாம் வந்து அடுத்த நாள் எடுப்பீங்க. ஒரு இஷ்யூ இருக்கும், அடுத்த நாள் போய் எடுக்கிறீங்க. அடுத்த நாள் அதே சப்போர்ட் தான் இருக்கு. அதனால வந்து அந்த சப்போர்ட் கண்டினியூ ஆகுதுதான். பட் அந்த பர்சன்டேஜ், அந்த நம்பர்ஸ் நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு சொல்லுவாங்க. அது களத்துல பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட் கள்ளக்குறிச்சியில இருந்து. கள்ளக்குறிச்சி இங்க விஜய் பாக்குறது உண்மையா? இப்போ நீங்க எப்ப கிளம்புனீங்க? காலைல 4 மணிக்கு பைக்ல. பைக்லயேவா? எத்தனை பேர்? நாங்க 6 பேர் வந்தோம். 6 பேரா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்.
அவர் எப்படி அங்க வரதானே போறாரு, அப்புறம் இவ்வளவு தூரம் ஏன் வந்தீங்க கஷ்டப்பட்டு? அவர் பார்க்கணும்னு மற்ற இடத்துக்கு வரதெல்லாம் இல்லை. அவர் என்ன அவரு நான் பார்க்கணும் யோசனை வந்திருக்கேன். அவருக்கோசரம் வந்திருக்கேன். நான் கட்சியில இருக்கீங்களா? கட்சியில் இருக்கேன். என்னவா இருக்கீங்க? நம்பர் நம்பர் வீட்டுல எதுவும் சொல்லியா இவ்வளவு தூரம் வரீங்கன்னு? வீட்டில் யாருக்கிட்ட சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல மாட்டீங்க, வெளியே போயிருக்குன்னு சொல்லி மாட்டிப்பீங்க வீடியோ போட்டா. நல்லா மாட்டிங்க மேடம். என்ன பண்றீங்க நீங்க? இங்கே ஒர்க் பண்ணுறோம். என்ன வேலை? மாலை கட்டுறோம். மாலை கள்ளக்குறிச்சி இல்லையா? கள்ளக்குறிச்சி யார் வேட்பாளர்? டிவிக்கு வேட்பாளர் சொல்ல யாரா இருந்தாலும் விஜய் தான். ஆமாம், விஜய் தான். என்ன சின்னம்? விஜய் விசில் சின்னம். நீங்க நீங்க அவர் கூட தான் வந்தீங்களா? ஆமா. எத்தனை பைக்ல வந்திருக்கீங்க? 4 பைக். 4 பைக்கா? இங்கே தௌசண்ட் கட்சியில இருக்கீங்களா? ஆமா கேட்க போயிடுறீங்களா? இல்லை நாங்கள் பொதுவாக வந்திருக்கோம், கட்சிக்காகவும் வந்திருக்கோம். ஆமாம் அவர்தான் அவுட்டா? ஆமாம் கன்ஃபார்மா, அதான் வெயிட் பண்ணுறோம். அந்த நாளுக்காக வெயிட்டிங். மாசி இப்போ 1ஆம் தேதி வந்துருச்சுன்னா அவ்வளோதான், ஓட்டுக்கு ரெடி ஆகிடுவோம். ஆமாம் எங்கள் வீட்டில் 50 ஓட்டு இருக்கு. ஆமாம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஆமாம் அதுக்கு மேலேயே இருக்கு பரம்பரை விஜய். ஆமாம் ஆமாம் ஓட்டு இருக்காமா உங்களுக்கு? இருக்கு. ஏன் விழா கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஓட்டு போது வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓட்டா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஓட்டு தலது நினைச்சு கூட பார்க்கல. அவங்க செய்யூர் தொகுதியிலயும் இது, ஆஹா. இங்க 1008லயும் சரி செய்யூர்லயும் சரி. வேட்பாளர் ஆமா கிட்ட ஒரு நம்பிக்கையோட வெயிட் பண்றோம். ஆனா என்ன இருந்தாலும் அவருக்கு தான் ஓட்டு, வேற மாற்றமே கிடையாது. மாற்று கருத்தே இல்ல. ஒரு ஃபியூச்சர் வந்து சரியான ஃபியூச்சரா இருக்க போகுது, அது மட்டும் உறுதியா சொல்ல முடியும். அவர் தான் சிஎம். ஆமா அவ்வளவுதான், தளபதி சிஎம், விஜய் தான் சிஎம். நான் இங்கே லோக்கல் தான் ப்ரோ, 1008 கட்சியில இருக்கீங்களா? கட்சிலாம் இல்லை, தளபதி வெறியன். ஆமாம் ஆமாம் தளபதி தாங்க. ஆமாம் 1008 தொகுதி தான் ப்ரோ. அரசியல்லயும் ஒரு சப்போர்ட் இருக்கா இல்ல ஒரு ஆக்டரா மட்டும் தான்? ரெண்டுத்துலையும் அரசியல் எப்படி எங்கள் ஆள் வந்தாப்பல்லையோ தளபதி, அதே மாதிரி அரசியல்லையும் வருவாப்பல்ல. அதெல்லாம் அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம் தலைவா. எந்த அளவுக்கு அவருடைய வெற்றி இருக்கும்? அவர் அரசியல் வந்தாலே வெற்றி தான் தலைவா. அவர் ஆக்டிங் உள்ளே வந்தார், எவ்வளோ பேசுனாங்க அதே மாதிரி இப்பயும் பேசுகிறாங்க. இப்போ ஆக்டிங்கில் பேசி எவ்வளோ உச்சத்துக்கு வந்தாப்பல்ல, அதே மாதிரி அரசியல்லையும் வருவாப்பல்ல, சிஎம் ஆவாப்பல்ல. எங்கள் அண்ணன் நாங்கள் பார்த்துக்கிறோம் தலைவா. எங்கள் அண்ணனை நாங்கள் இருக்கோம் அவருக்கு. இல்லை நாங்கள் சென்னை தான். சென்னை தான். விஜய் பார்க்கறீங்களா? ஆமாம். கட்சியில இருக்கீங்களா? இல்லை கட்சியில் விஜயோட ரசிகர். விஜய் வந்தால் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். எந்த தொகுதி நீங்க? திருவிக்கான இருக்கா? வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஏன் விஜய் சப்போர்ட் பண்றீங்க? இல்லை புதுமுகம் வேணுங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்குறது தான். பழைய கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே பாங்க மாதிரி அதே தான் போட்டுட்ருக்கோம். புதுசாக ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது. ரெண்டாவது தளபதிங்கிறது வந்து எல்லாம் சாதிக்க முடியும், அவரால் ஏதாவது செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால அவரை ஃபோக்கஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான். அடுத்த ஜென்ரேஷன்லாம் வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு 9 ஓட்ஸ் இருக்கோம். எல்லாமே அவர் ஜெயிச்சிருவாரா? எப்படி நினைக்கிறீங்க? ஜெயிச்சிருவாருங்கிறத விட இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த இதுக்கு இன்னைக்கு போடுற நம்ம விதை. நாங்கள் இப்போ தான் வந்துக்கிறோம், 2 வருஷம் தான் ஆகுது. இன்னும் இருக்குது எங்களுக்கு. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அடுத்த சிஎம் எங்கள் ஆள் தான் வருவாப்பல்ல. அதுக்கு வைப்புற ஆள்லாம் நாங்கள் கிடையாது. பெரம்பூர் தொகுதியாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இன்னும் அப்ரூவலே கொடுக்கல, ஈவினிங் தான் கொடுத்தாங்க. நாளைக்கு பிரச்சாரம் போகிறாப்பல்ல, அங்கே என்ன புரளி கலப்ப முடியுமோ, எத்தனை பேர் சாகுறாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இது எங்கேயும் புதுசு கிடையாது, ஆல்ரெடி பார்த்தாச்சு. அது 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு இப்படி பயப்படுறாங்க எங்கள் ஆளை பார்த்து. ஒரே மனுஷன் ஒரு தாளை பார்த்து இப்படி பயப்படுறாங்கன்னா இன்னும் சிஎம்லாம் ஆகிட்டாருன்னா பார்த்துங்க. நேற்றே தலைமைச் செயலகம் போனாப்பல்ல, இவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? பார்த்துங்க. அப்போ அரசியல் வந்தால் நான் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. சேஞ்ச் பண்ணுவோம். நாங்கள் 75 வருஷம் ஆண்ட கட்சியை அலற விடுறோம், தனியாக நிற்கிறோம் கூட்டணி இல்லாமல். 234 தொகுதி, ஓகேவா? அவங்க 21 கூட்டணி கட்சி, எங்களை பார்த்து இன்னும் பயப்படுறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதோ. தொண்டர்களை பத்தி பேசுறாங்க, தற்கூரிகள் சொல்றாங்க. அந்த தற்கூரி தான் பிரதர். அவங்கள 25 வருஷம் இவங்க 5 வருஷம் அவங்க 5 வருஷம் மாற்றி மாற்றி ஆண்டாங்கல்ல. யார் ஓட்டு போட்டது? தற்கூரி நாங்கள் தானே ஓட்டு போட்டோம். இப்போ தற்கூரியை பார்த்து நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? தற்கூரியும் தெரியுது, எங்களை பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க நீங்கள்? நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த எலெக்ஷன் அப்போ நாங்கள் எங்கள் வேலையை காமிப்போம். மே 3 ரிசல்ட்டு, மே 4 எங்கள் தலைவன் பதவி ஏற்பாப்பல, ஜோசப் விஜய் என்னும் நான். அப்போ பார்ப்பீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எப்படி மாறுதுன்ட்டு. அப்போ அதே தற்கூரி நாங்கள் நிற்போம் அவர் கூட. பார்த்துக்கலாம் பிரதர்.